என் அன்பு குழந்தையே, இனித்தான் உனது பயணம் தொடங்கப் போகின்றது. மனம் தளராமல் பயணத்தை தொடங்கு. எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள். கலங்காதே. உன் சாயப்பா நான் துணை நிற்பேன். உன்னை பற்றி நான் மிகவும் கவலைப்படுகின்றேன். என் பிள்ளை, ஏன் இப்படி கண்ணாடி துண்டு போல் இருக்கின்றாய் என்று. கண்ணாடியானது சிறிது தவறினாலும் கீழே விழுந்து உடைந்து போகும் தன்மை கொண்டது. அதுபோல்தான் நீயும் இருக்கின்றா. யாராக இருந்தாலும் சிறியதாக உன்னை காயப்படுத்தினால் உன் மனம் உடைந்து போகின்ற அளவிற்கு நீ இருக்கின்றா. உன் தன்மையை மாற்ற நான் போராடிக் கொண்டிருக்கின்றேன். யாராகினும் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க செய்யும் சிறிய சொல் சொன்னாலும் நீ அதை கண்டு கொள்ளாதே. அவர்கள் சொன்னால் அது உண்மையாகாது தங்கமே. ஆதலால் நீ அதை கண்டு கொள்ளாதே. உனக்கு பக்கபலமாக என்று முன் சாயப்பா நான் இருப்பேன். உனக்கான எல்லா வெற்றியும் தேடித் தருவேன். என்றும் நான் உனக்கு துணை நிற்பேன். வறுமை வருவது செல்வம் குறைவதால் அல்ல, ஆசைகள் அதிகரிப்பதால் தான். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. இது மனித வாழ்க்கை. நினைத்ததை நினைத்தவாறே செய்து தருவது இந்த சாகி தரும் வெற்றி வாழ்க்கை. கலங்காதே தங்கமே. சொத்து சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை. எவர் குடும்பத்தையும் கெடுத்த பாவத்தை சேர்க்காமல் வாழ்ந்து மறையுங்கள். ஏனெனில் சுமக்கப் போவது உங்கள் சந்ததிகள் என்பதை மறந்து போகாதீர்கள். நானே கதியென்று இருக்கும் முன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன்? இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும். கலங்காதே. வழி தெரியாத பாதையில் மனதில் பல வழியோடு நீ நடக்கும் போது உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் பயண துணையாக வருவது நானே தங்கமே. கலங்கி நிற்காதே. நமது எண்ணங்களே நம் செயலில் வருகின்றது. நமது செயல்களே நமது நடத்தையாக மாறுகின்றது. நமது நடத்தையே பழக்கமாகின்றது. நமது பழக்கமே வழக்கமாக ஆகுகின்றது. அந்த வழக்கமே வாழ்க்கையாகின்றது. எனவே நமது எண்ணங்களை சரியாக வைத்திருக்க வேண்டும். கூடவே உயர்ந்த சிந்தனையை எப்போதும் கொண்டிருங்கள். எந்த வினையானாலும் இந்த சாகியின் அருள் இருந்தால் வந்த வழியே ஓடிவிடும். நம்மிடம் இருக்கும் தனிப்பெரும் சக்தி வாய்ந்த சொத்து நம் மனம்தான். அதை சிறப்பாக பயிற்றுவித்தால் ஏராளமான செல்வத்தை அதனால் உருவாக்க முடியும். ஏதோ ஒரு பற்றால் மற்றவர்கள் மீது நீ வைக்கும் கண்மூடித்தனமான நம்பிக்கை கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை கண்ணீர் விட வைக்கும். யாராக இருந்தாலும் அளவோடு இரு குழந்தையே. என்ன செய்யப்பட்டது என்று பாராமல் என்ன செய்ய வேண்டும் என்று பாருங்கள். அடுத்தவருக்கு கொடுத்து ஏழையானாலும் கூட அடுத்தவருடையதை எடுத்து பணக்காரனாக கூடாது. கொடுத்தது தர்மம், கைவிடாது. எடுத்தது பாவம், எப்போதும் கை கொடுக்காது. எண்ணங்கள் என்னும் மந்திர சாவியை சரியாக பயன்படுத்தினால் திறக்காத கதவுகளையும் திறக்கலாம் குழந்தையே. உன் தவிப்புகளை புரிந்து கொள்ளாதவர்களோடு நீ இணக்கமாக இருப்பதை விட சிறிது இடைவெளியோடு இருப்பதே உனக்கு சிறந்தது. எனது கண்களுக்குள் உன்னை வைத்திருக்கின்றேன். பின் ஏன் கலங்குகின்றாய்? எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கின்றாய் என்று நினைத்து சந்தோஷப்படு தங்கமே. கலங்காதே. நம் மனம் எப்போதும் நம்மை விட அடுத்தவர்களுக்காகத்தான் அதிக நேரம் செலவழிகின்றது. நீ செய்த பாவம் விதியாக உன்னை தொடரும். நீ செய்த புண்ணியம் மதியாக உனக்கு உதவும். பாவம் கேள்வி கேட்கும் போது புண்ணியம் பதில் சொல்லும். இது தான் கர்மா குழந்தையே. அரிதாக கிடைத்தால் அதிசயமாக நினைப்பார்கள். அடிக்கடி கிடைத்தால் அலட்சியமாகத்தான் நினைப்பார்கள். அது எதுவானாலும் சரி, இன்றிருக்கும் உறவுகள் நாளை இல்லாது போகலாம். இன்றுள்ள செல்வமும் நாளை இல்லாது போகலாம். உன்னோடு என்றும் இருப்பவன் யான் மட்டுமே என்பதை புரிந்து கொள். வாழ்வின் ஒவ்வொரு நாளையும் இறை அருளுடன் தொடங்குங்கள். வாழும் ஒவ்வொரு நிமிடமும் இறை சிந்தனையுடன் இருங்கள். செய்யும் ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்காக செய்யுங்கள். ஒவ்வொரு நாளின் முடிவிலும் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும். நினைத்தது எதுவுமே நடக்கவில்லையே என்று வருத்தம் கொள்ளாதே. அது நல்லது என்றால் கால நேரம் வந்துவிட்டால் கட்டாயம் நடக்கும் தங்கமே. கலங்காதே. அன்பு குழந்தையே, பசி வயிற்றை கிள்ளும் போது, தூக்கம் நம் கண்களை சுழற்றும் போது, போதையில் இருக்கும் போது எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் போது, மிகவும் துக்கத்தில் இருக்கும் போது, மிகவும் கோபத்தில் இருக்கும் போது யாருக்கும் எந்த வாக்குறுதியும் தரக்கூடாது. நம்மை பற்றி உணராதவர்கள்
நம்மை கண்டு பொறாமை கொள்பவர்கள், நமக்கு ஈடாக செயல்பட முடியாதவர்கள், இந்த 3 விதமானவர்களின் நட்பை ஒதுக்க வேண்டும். ஆபத்தில் நமக்கு உதவி செய்தவர்கள், நம் குறைகளை பெரிதுபடுத்தாதவர்கள், நம்முடைய நலத்தை நாடுபவர்கள், இந்த 3 பேரையும் எப்போதும் மறக்கக்கூடாது. விரோதியை நம்பலாம், ஆனால் துரோகியை ஒருபோதும் நம்பக்கூடாது, மன்னிக்கவும் கூடாது. ஒருவருடைய குணம் சரியில்லை என்று அறிந்த பின் அவர்களை விட்டு ஒதுங்கி போவதே நமக்கு நல்லது. இல்லையே அவர்கள் தரத்திற்கு நம்மை தாழ்த்து விடுவார்கள். நமக்கானது எதுவும் நம்மை விட்டு போகாது. நம்மை விட்டு போனால் அது நமக்கானது அல்ல குழந்தையே. அன்பு குழந்தையே, நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் நம் வெற்றிக்கு துணையாக நிற்கும். மனக்கவலையுடன் வாழும் உன் வாழ்க்கை நிச்சயம் ஒரு நாள் மகிழ்ச்சியாக மாறும். நான் மாற்றி காட்டுவேன். நம்பிக்கையுடன் காத்திரு தங்கமே. வாழ்க்கை நிலையில்லாதது என்று நீ இருக்கும் நிலை கண்டு கலங்காதே. உன்னை பார்த்து இவனைப் போல் வாழ வேண்டும் என்று உன்னை உதாரணமாக கொண்டு மற்றவர் வாழ நினைக்கும் அளவிற்கு உன் வாழ்வின் தரத்தை நான் உயர்த்துவேன். உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைப்பதை நீ பார்க்கப் போகின்றா. என் பெயரை உச்சரித்து வா. பயம் வேண்டவே வேண்டாம். நல்லதே நடக்கும். நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்து, கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபட துடிக்கின்றா. மாற்றங்கள் நடக்கப் போகின்றது தங்கமே. கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். நான் இருக்கின்றேன். இரும்பை யாராலும் அழிக்க முடியாது. ஆனால் அதன் சொந்த துரு அதனை அழித்துவிடும். அதுபோல ஒருவரது அழிவு அவரது மனநிலையை பொறுத்தே அமைகின்றது. நீங்கள் சொன்னதை செய்யாததை விட உங்களுக்கு பிடிக்காத அனைத்தையும் செய்பவர்களின் முகத்தில் கூட விழிக்காதீர்கள். மிகவும் ஆபத்தானவர்கள் அவர்கள். உனக்கு உதவியவரை ஒருபோதும் மறக்காதே. உன்மேல் அன்பு கொண்டவரை ஒருபோதும் வெறுக்காதே. உன்னை நம்பியவரை ஒருபோதும் ஏமாற்றாதே. கவலை கொள்ளாதே. நான் உன்னுடன் இருப்பதை நீ விரைவில் அறிவாய். அந்த சந்தர்ப்பத்தை நான் ஏற்படுத்துவேன் தங்கமே. உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலைமையை உருவாக்கு. அதுதான் உன் மிகப்பெரிய வெற்றி. உன் இடத்திற்கு அவர்கள் வராதவரை உன் வலி அவர்களுக்கு வேடிக்கையாகத்தான் தெரியும் குழந்தையே. சில சூழ்நிலைகள் பல சுயநலவாதிகளை அடையாளம் காண்பிக்கின்றது. நானே கதியென்று இருக்கும் உன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன்? இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும். கலங்காதே. பொய்யை சொல்லி 1000 உறவுகளை தக்க வைப்பதை விட உண்மையை சொல்லி தனிமரமாகவே இருப்பது மேல் குழந்தையே. மனசாட்சி மட்டுமாவது கடைசி வரை உடன் இருக்கும். கவனமாக கையாளப்படாவிட்டால் மீண்டு வர முடியாத அளவிற்கு நொறுங்கி போகும் வாழ்க்கை எனும் கண்ணாடி. புண்ணியம் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை. பிறருக்கு பாவம் செய்யாதீர்கள். அதற்கான பலனை நீ மட்டுமல்ல, உன் தலைமுறையே அனுபவிக்கும். பெற்ற தாய் தந்தையை கைவிட்டவன் எத்தனை தான தர்மங்கள் செய்தாலும் வீண். அவன் செய்யும் பிரார்த்தனைகளை இறைவன் ஒருபோதும் ஏற்பதில்லை. கடல் அளவு கஷ்டத்தை கடக்க கையளவு நம்பிக்கை போதும் குழந்தையே. இருவருக்கு இடையில் 3ஆம் நபர்கள் நுழையாத வரை எந்த ஒரு உறவும் உடைதல் என்பது அவ்வளவு எளிதில் நடப்பதில்லை. நல்லவர் கெட்டவர் என யாரையும் தீர்மானித்து விடாதே. சூழ்நிலை என்பது எவரையும் தலைகீழாய் புரட்டு போடும் வல்லமை கொண்டது. உனக்கு இழைக்கப்பட்ட அவமானங்கள் எல்லாவற்றையும் குறித்து வைத்துக்கொள். பழிவாங்கிட அல்ல. தப்பி தவறிக்கூட அதே தவறை மற்றவர்களுக்கு செய்துவிடக் கூடாது என்பதற்காக எது கிடைக்கிறதோ அதை மனதார ஏற்றுக்கொள். இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் குழந்தையே. ஆற்றல் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் ஆண்டவனின் அருள் இல்லை என்றால் இங்கு எதுவுமே சாத்தியமல்ல. சில பேர் நன்றாகவும் அன்பாகவும் அக்கறையாகவும் பேசினால் நம்மேல் பாசம் இருக்குதே என்று நினைக்க வேண்டாம். நம்மை சாமர்த்தியமாக ஏமாற்றுகின்றார்கள் என்று கடைசியாகத்தான் புரியும். பிறரை மகிழ்வித்து பார். அங்கே இருக்கின்றது நீ தேடிக்கொண்டிருக்கும் சந்தோஷம். கிடைக்குமா என கேட்காதே. கிடைக்கும் என்று நம்பு. நடக்குமா என்று எண்ணாதே. நடக்கும் என நம்பு. முடியுமா என்று எண்ணாதே. முடியும் என்று நம்பு. நம்பிக்கைத்தான் வாழ்க்கை குழந்தையே. மனதுக்குள் என நினைக்கின்றோமோ அது தான் செயலில் வெளிப்படும். நல்ல எண்ணங்கள் நிச்சயம் நம்மை நல்வழிப்படுத்தும். ஆகவே நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். கண்ணுக்கு தெரிந்த மனிதர்களை நீ மதிக்காவிட்டால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை மதித்தும் பயனில்லை குழந்தையே. சிலரால் நீ அடைந்த துன்பங்கள்
சீக்கிரமே யாரோ ஒருவரால் அவர்களுக்கு திருப்பிக் கொடுக்கப்படும். கலங்காதிரு. உன் குடும்பத்தில் சந்தோஷமாக ஆளப் போகின்றா. தயாராக இரு. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. நீ எந்த நேரமும் குழப்பத்தில் இருப்பது ஏன் குழந்தையே? கஷ்டங்கள் என்பது வந்து போகத்தான் செய்யும். நீ அதையே நினைத்து கொண்டிருந்தால் அதனுடைய பாதிப்பு அதிகமாகும் அல்லவா? உனக்கு எது நடந்தாலும் நான் தான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டார். இனி நான் தானே உனக்காக கவலைப்பட வேண்டும். உன் மனக்குழப்பத்தை நீக்கு. இனி அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன் மனம் உருகிய வேண்டுதலா என் மனம் குளிர்ந்து முழுமையாக உன் கருணை நிறைந்த இதய இல்லத்தில் நான் குடிக்கொண்டு விட்டேன். இனி கலங்காதே. உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்து தருவேன். எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம். நமது எண்ணம் தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகின்றது. நானும் நீயும் வேறல்ல குழந்தையே. நான் உனக்குள் இருக்கின்றேன், நீ எனக்குள் இருக்கின்றா. தொடர்ந்து இவ்விதமாக நினைத்து வா. அப்போது நீ அதை உணர்வாய். உன்னுடைய எல்லா வேதனைகளையும் பிரச்சனைகளையும் என்னிடம் கொடுத்துவிடு. என் பாதப்படியில் வைத்துவிடு. பதிலாக புன்னகையையும் சமாதானத்தையும் எடுத்து செல். நான் எப்போதும் உனக்கு துணையிருப்பேன். என் குழந்தை கோழை அல்ல. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கின்றது. யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயப்பா நான் உனக்கு துணையிருப்பேன். நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளைக் கண்டு ஓடாதே. தன்னம்பிக்கையோடு நில். வெற்றி உனக்கே. பொறுமையாக இரு. தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும். நீ நடந்ததையே நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றா. இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே. கவலைப்படாதே. என் திருவடியில் உன் பாரத்தை இறக்கிவிடு. உன் கவலை, பயம், கலக்கம் எல்லாம் மாறும். விடாமுயற்சியுடன் நீ செய்யும் வேலைகள் அனைத்தும் வெற்றி பெறும். நீ நலமோடும் வளமோடும் வாழ்வாய். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.